இப்பொழுது சென்னையில் சித்திரை திருவிழாவில் வந்து போட்டி பெண்களுக்கான பிரிவு நடக்க இருக்கு. பெண்களுக்கான கயிறு போட்டி இங்க வயதுகள் இல்லாமல் இளையவர்கள் முதியவர்கள் அவ்வாறு 2 குழுவினர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க. இப்பொழுது நடைபெற இருப்பது கயிறிழுத்தல், பெண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டிகள். இப்பொழுது இன்னும் சில நிமிடங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆரம்பம் என்ற நிலையிலே இரு பக்கசாரும் பெரும் விமர்சையாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடைபெற இருப்பது பெண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டி. ஒரு பக்க சார்பினர் கயிறு இழுத்து விட்டதாக வெற்றிகரமாக வெளிப்பட்டுவிட்டது. ஒரு பக்க சார்பில் பந்தயத்தை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நடைபெறுவது ஒரு பக்கத்தில் இழுக்கப்பட்டு மீண்டும் பக்கம் இழுக்கப்பட்டு மீண்டும் இடது பக்கம் இழுக்கப்பட்டு நடைபெற இருப்பது பெண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டி. நீங்கள் மீண்டும் ஆரம்பித்துக் கொண்டிருப்பது சித்திரை புத்தாண்டு விழாவினை முன்னிட்டு கயிறிழுத்தல் போட்டி இப்பொழுது வெறும் உமரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே இந்த நாடியை வென்று விட்டார்கள். ஆமாம், ஒரு அடுத்து நடைபெற இருப்பது ஆண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டி. நீங்க எப்படி இருந்து நல்லா இருக்கு. நான் கட்டாயம் ஸ்கூல்ல பாருங்க வந்து இந்த சின்னி சிறு யூடியூப்ல பண்றக்காண்டி அந்த லேடி வந்து அவ சொல்லி போட்டு போறா. சிட்னி சிறு யூடியூப்ல தான் விரோதம் பண்றக்காண்டி நின்று போய் பார்ட்டிசிபேட் பண்றா. எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்? நல்லா இருந்துச்சு. சூப்பர். இல்ல அடுத்த போட்டி ஆண்களுக்கான போட்டி. இவர் விறுவிறுப்பாக இருக்க போது பாவம். இவர் எல்லாரும் அப்படி நிறைய பார்வையாளர்கள் மிகவும் சுத்தவர நிக்கணும். பாத்தீங்களா, அவர் பொறுப்பா கட்டிட்டார், நாரியில கட்டிட்டார். மக்கள் நிறையவே காணப்படுகிறார்கள். இல்ல இங்க பாருங்க, கடத்தவை பார்வையாளர்கள் நிறையவே இருக்கணும். நிறைய பார்வையாளர்கள். அறிவிப்பாளர் உதயனும் அங்க பங்கு பெற்றார். உதயன், நீங்க என்ன மைக்க விட்டு அங்க நிக்கிறீங்க? பாருங்க, பொடியங்கள் நல்லா உற்சாகமா நிக்கிறாங்க, இழுக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அதனால 2 பக்கம் போட்டியோ போட்டி. இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. சமமான நம்பர்ல இருக்கிறாங்க. இங்க நடுவர்கள் மிகவும் உற்சாகமாக இவர் பேசப்பட்டு பிடிச்சி எக்ஸ்பர்டிஸா இருக்கிறாங்க. பயங்கர ரெடி சொல்ல போறான். சரியா
ஹலோ நீங்க என்ன இல்லையா இங்க வரேன் போட்டியோ போட்டி பயங்கர போட்டி. நான் நினைச்சேன் முடிஞ்சிருவாண்டு விட்டுட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த பக்கம் வெல்லுவாண்டு, ஆனா மற்ற பக்கம் தான் வந்துருக்கு. மிகவும் இது மக்களை நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆண்களுக்கான கையெழுத்தல் போட்டி. இந்த போட்டியிலே 5 அணியினர் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு அணியினர் இப்பொழுது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேரம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆண்களுக்கான கையெழுத்தல் போட்டி. ஒரு அணியினர் தமது வெற்றியினை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சித்திரை வேளாந்த புத்தாண்டு நிகழ்வை ஒட்டிட்டு மாபெரும் விளையாட்டு போட்டி, ஆண்களுக்கான கையெழுத்தல் போட்டி. இப்பொழுது நடுவர் ஒன்னேரோல் ஃபுல் என்ற ரீதியில் நடுவர் கொண்டிருக்கிறார். ஒன்னேரோல் பாருங்க, இந்த பக்கம் தான் முதல் வந்தவங்க. இப்ப யார் வெல்ல போறாங்க தெரியல. போட்டியோ போட்டி, பயங்கர போட்டி தான் நடக்க போகுது. இந்த 2 பெலூனையும் கட்டிக்கிறாங்க. இவர்தான் இந்த அறிவிப்பாளர் உதயன் நிற்கிறார். பாத்தீங்களா போட்டி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. குட் ஃபன் வெரி குட் ஃபன். பாத்தீங்களா மக்கள் வெள்ளம். அலையா அலை மக்கள் வெள்ளம் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாருங்க, சாப்பாடு வாங்கி தரணும். அவங்க ஒரு காலி கொடிக்குள்ள இருந்து பாருங்கள், மக்கள் திரண்டு காணப்படுகிறார்கள். மக்கள் வெள்ளம் அப்படியே நிறைஞ்சு காணப்படுகிறோம். ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பிரம்மாண்டமான முதலாவது தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகளை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் மற்றும் ஸ்பான்சர்ஸ் சார்பில் உங்கள் அனைவருக்கும் தலையால் பணிந்து தோன்ற மனதால் தோன்ற மாலை வணக்கத்தை அடுத்த குரூப் போட்டி நடக்குது. கையெழுத்தல் போட்டியோ போட்டி. மக்களுடைய ஆதரவு அந்த மாதிரி இருக்கு. எப்படி நல்ல ஆதரவு மக்கள். நீங்க எந்த பக்கம்? வின் பண்ற பக்கம். எப்படி சந்திராதர் அந்த மாதிரி என்ன? நான் ஊர்ல பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி ஊருக்கு போன ஒரு சந்தோஷம். இனி ஊருக்கு போத்தவன் இங்க ஊரு வந்துட்டு இங்கே இருக்கும். கோயில் வந்துட்டு, குளம் வந்துட்டு, கையெழுத்தல் எல்லாமே வந்து ஊரே எங்கடமா இருக்கு. அப்ப நல்லா எங்கட ஊர் மாதிரியே இருந்தோம். இங்க நான் அதான் காலமேஞ்சு வச்சேன். ஊர்ல கூட இப்படி அனுபவிப்பது சரியான கஷ்டம் இந்த காலத்திலே. உண்மைதான், அது உண்மை. இன்றைக்கு ஒரு நல்ல
வளர்ச்சி எங்களோட சமுதாயம் இங்க ஒரு 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 சமூகமா வாழ பழகிடும். உண்மையில பார்க்க இன்றைக்கு இன்னும் ஒரு வித்தியாசம் என்னன்னா எங்களுடைய இந்திய தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இளையவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அப்படி ஒற்றுமையாக செய்யறதை பார்க்க ஒரு சந்தோஷம். அது ஒரு நல்ல விஷயம். வழக்கமே அப்படியானது வயது போனாக்கள் தான் மாதிரி வேணும். ஆனா இங்க முழுக்க முழுக்க இளமாக்கள் முழுக்க இளையமாக்கள்லாம் நிற்கிறோம். அதை பார்க்கணும். தெரியுது எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமே இந்த நாட்டில தமிழர்கள் வாழ்வார்கள் என்றதை நம்பிக்கை கொடுக்கும். நன்றி ஐயா. என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாங்க பட்டலுவே பார்ப்போம். மிகவும் உற்சாகமாக இந்த போட்டி நடைபெற்று ஓகே, நன்றி உறவுகளே. தொடர்ந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றியை குறித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். அங்க முட்டி உடைக்கிற போட்டி எனக்கு துவங்க இல்லை. மேலுக்கு முட்டி காட்டி பாத்தீங்களா? முட்டி உடைக்கிற போட்டி உண்டு. அடிக்கலாம். வயது இல்ல கிடையாது.